ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு பிங்க் ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாக கோல்டு மட்டுமே வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். எதுக்குன்னா நிறைய சாரியில் வந்து பிங்க் கலர் தான் இருக்கும். மோஸ்ட்லியாக நம்ம எடுக்கிறதும் அப்படி தான் எடுப்போம். அதனால் பிங்க் ப்ளவுஸில் வந்து கோல்டு வச்சு பண்ணால் எந்த சாரீக்கு வேணுனாலும் நம்ம வந்து போட்டுக்கலாம். அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து டபுள் லேயர் வந்து செயின் ஸ்டிச் நெக் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்துலேயே என்ன பண்ணுறேன்னா சுகர் பீட்ஸில் ரெண்டாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போது சுகர் பீட்ஸு பிராண்ட் வந்து ப்ரிசோ. நான் என்ன பண்ணேன்னா பல்காக வந்து சுகர் பீட்ஸ் வந்து நான் வாங்கினேன். நான் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன். இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வாங்கியிருந்தேன், அதாவது பாதியாக வாங்கியிருந்தேன். இப்போ வந்து இன்னொரு பேக்கெட் வந்து ஃபுல்லாகவே வாங்கிட்டேன் நான். இப்போது ரொம்ப ஈஸியாக இருக்குது லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு. டைம் ரொம்ப சேவ் ஆகுது, அதுதான் மெயினே. இப்போ ஸ்டார்டிங்கில் நான் வந்து வாங்குறப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் நான். ஆனால் இப்போது எனக்கு நிறைய ஆர்டர் வர்றதால நான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வாங்க ஆரம்பிச்சிட்டேன் நான். டைமும் சேவ் ஆகும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. அதே மாதிரி இந்த பாட்வான் ஏதோ சொல்கிறாங்க, இதோட பேர் வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்குது இல்லைங்களா, அது மேட் மரில், அதுதான் வந்து பாட்வான்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு அந்த பேர் தெரியல. அதில் தான் இப்போ நான் லோட் பண்ணுறேன் நான். ரொம்ப ஈஸியாக இருக்கிறதால உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான். எந்த சைடு வந்து வச்சு லோட் பண்ணுறதுன்றதும் இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கும் போது எனக்கு சரியாக வாட்டம் இல்லை, அதனால தான். இல்லைனா சூப்பராக லோட் ஆகுது. இப்போது இது ஃபுல்லாக முடிச்சிட்ட பிறகு ரவுண்ட் பீட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த சைஸ் வந்து 2.5 mm ரவுண்ட் பீட்ஸில். சுகர் பீட்ஸ் பக்கத்துலேயே வந்து ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். ஒன்றா தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டாக ஸ்டிச் பண்ணலாம், ஆனால் ரவுண்ட் பீட்ஸ் வந்து ஒன்றா தான் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா ரெண்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அதோட வெயிட்டுக்கு வந்து லொடன்னு ஆடும். அப்புறமா நீங்கள் ஃப்ரேமில் கழட்டி பார்க்கும்போது அதுக்காக தான் ஒன்றாவே ஸ்டிச் பண்ணுங்கள். ரவுண்ட் பீட்ஸுக்கு எனக்கு தெரியல, நிறையா இருந்தால் இப்போ சுகர் பீட்ஸ் லோட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரவுண்ட் பீட்ஸ் வருமானு எனக்கு தெரியல லோட் பண்ணுறது. சுகர் பீட்ஸ் மட்டும் ஆனால் நான் நிறையா வீடியோஸ்லேயும் பார்த்தேன். நான் இப்போ ட்ரை பண்ணதாவது எனக்கும் ஈஸியாக இருக்குது. ஆனால் ரவுண்ட் பீட்ஸில் அந்த மாதிரி வருமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா நிறைய ரவுண்ட் பீட்ஸ் கூட இருக்குது, அப்படி கூட ட்ரை பண்ணலாம். இப்போ ரவுண்ட் பீட்ஸ் பக்கத்துலேயே திருப்பியும் வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். இதை ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு வந்து குந்தன் ஸ்டோனு, இது வந்து நார்மல் சைஸ், இது வந்து குந்தன் ஸ்டோனு. இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது, கிளாஸ் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி இருக்குது பார்க்குறப்போ. இது வந்து ஃபுல்லாக க்ளூ போட்டு ஒட்டிட்டேன் நான். அதே மாதிரி நீங்கள் வந்து கேப் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஒட்டிட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு பக்கத்துலேயே வந்து திருப்பியும் சுகர் பீட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் நான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து செயின், அப்புறம் ஒரு சுகர் பீட்ஸ், அப்புறம் ரவுண்ட் பீட்ஸ், திருப்பியும் சுகர் பீட்ஸ், திருப்பியும் அந்த ஸ்டோனு, திருப்பியும் இப்போது சுகர் பீட்ஸு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதே ஆப்போசிட்டாக அப்படியே வர மாதிரியே வரும். நீட்டாக இருந்தது நிஜமாகவே. ஃபினிஷ் பண்ணிட்ட பிறகு ரொம்ப அழகாகவே இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த கேப்லேயும் நான் வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ண போகிறேன் நான். இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு? அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள் நீங்கள். ஒரு இடத்துல இருந்து நான் வந்து த்ரெட்டு எடுத்து 3 சுகர் பீட்ஸ் வச்சு லாக் போடுறேன். அங்கே இருந்து கீழே வரேன், ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியும் 3, அங்கே ஒரு லாக் போட்டுட்டு கீழே வரேன், அங்கே இருந்து 3. இந்த மாதிரி நீங்கள் 3 வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில இடத்துல கேப் ஒரு வேளை அதிகமாக இருந்ததுன்னா 4 சுகர் பீட்ஸ் கூட நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி லைனாக நீங்கள் கீழே அப்படியே வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா, நம்ம ரன்னிங் ஸ்டோன் செயின் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். என்ன இதில் நடுவில் வந்து சுகர் பீட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க.
இப்போது அது முடிச்சிட்ட பிறகு ரவுண்ட் பீட்ஸ் வச்சுருக்கேன். அதாவது சுகர் பீட்ஸ் பக்கத்தில் ரவுண்ட் பீட்ஸு, அதுக்கு பக்கத்துலேயே சுகர் பீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அதே மாதிரி தான் ஆப்போசிட்டாக வச்சுருக்கேன் நான், வேறு எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் வந்து என்னென்னா கோதுமை பீட்ஸ் வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இது வரைக்கும் நான் கோதுமை பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணதே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன் நான். இந்த சைஸ் வந்து நார்மல் சைஸ் தான், இந்த சைஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ரவுண்ட் பீட்ஸில் 2.5 mm அந்த ரவுண்ட் பீட்ஸ் ஒன்று, அப்புறமா வந்து சுகர் பீட்ஸு, இந்த 3 வச்சு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல இருந்து எடுத்து ஒரு பேக்கில் ஒரு ஸ்டிச் போடுறேன், அதாவது ஒரு லாக் மாதிரி. அது எப்படி லோட் பண்ணுறதும் இருக்குது. நான் வந்து மெலிஸில் இருந்து எடுக்கிறேன், நான் குண்டில் இருந்து எடுத்தால் வேறு ஷேப்பில் வந்துடும் உங்களுக்கு, அது பார்த்து எடுக்கணும் நீங்கள். தெரியுதுங்களா? ஒரு சுகர் பீட்ஸு ஒரு கோதுமை பீட்ஸ் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ஒரு லாக் போடுறேன் நான். திருப்பியும் அந்த இடத்துல இருந்து சைடில் அப்படியே ஒரு லாங் ஸ்டிச்சு அப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச்சு அதே மாதிரியே லோட் பண்ணி எடுத்துட்டேன் நான். ஒரு லாக் போட்டுட்டு திருப்பியும் ஒரு லாங்கு ஒரு ஷார்ட்டு. இப்போது இப்படி தான் 3ஆக தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கு நடுவுலையே வந்து லாக் போட்டுடலாம். இப்போது நான் வந்து இதே சைஸே பக்கத்தில் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் ஒரே ஒரு சேஞ்ச் என்ன பண்ணுறேன்னா, ஒரே ஒரு 2.5 பீட்ஸ் மட்டும், ரவுண்ட் பீட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன் நான். அது எதுக்குன்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் கொடுக்குது. நான் எப்படி டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னா, சுகர் பீட்ஸில் வந்து 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் நான் வந்து கேல்குலேட் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து ஒரு 2.5 mm பீட்ஸ் எடுத்துகிட்டு இப்போது கோதுமை பீட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஓரளவுக்கு கீழே வர மாதிரி, அதாவது ஒரு செட்டு வந்து மேலே இருக்கிற மாதிரி, ஒரு செட்டு வந்து லைட்டாக கீழே இருக்கிற மாதிரி. இது வந்து நான் வந்து நெட்டில் பார்த்து தான் இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அந்த மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, அதனால் அதே மாதிரியே வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நீங்கள் அதிகமாக எடுத்தால் கூட ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து ப்ளவுஸோட சேம் கலர்லேயே நீங்கள் வந்து த்ரெட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லென்த் வந்து உங்களுக்கு தப்பானாலும் ஒன்றும் தெரியாது. இப்போ ஜூமில் பார்க்குறதால உங்களுக்கு மேபி தெரியலாம், ஆனால் நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது வந்து அவ்வளோ இதுவாக தெரியாது. அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன், எப்படிடா எடுக்கிறது தெரியுமே, நூல் தெரியுமே அப்படின்னு. இப்போ அது பழகிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. இப்போ பார்க்குறீங்கல்ல ஃபுல் லுக்கு நிஜமாகவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. எப்போவுமே சரி வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே இருக்குது. இப்போது ஹேண்டுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டிசைன் தான். இப்போது இந்த கீழே இருக்கிற பட்டை மட்டும் ஃபுல்லாக நெக்குக்கு வச்ச மாதிரி தான் வச்சுருக்கேன். அந்த மேலே இருக்கிற டிசைன் வந்து என்னோடய போன ப்ளவுஸில் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன், அதே மாதிரி தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த டிசைன் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள். அதே மாதிரி எப்படி நான் வந்து கேல்குலேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபுல் லென்த்தில் பாதிக்கு பாதி எடுத்துக்கோங்க, அதுலேருந்து ஒரு பாதி எடுங்க, அதுலேருந்தும் இன்னொரு பாதி எடுங்க. அப்படின்னா ஆஃப்லேருந்து அந்த சைடு வரைக்கும் 6னா 6ல் 3, 3ல் 1.5 அந்த மாதிரி. அப்போது வந்து ஃபுல் கேப்பும் வந்து 1.5 1.5 1.5 1.5 இருக்கும். அந்த மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.